நீங்க அப்படியே பிடிச்சிட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எல்லாரும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நீங்க வந்தது உங்களை சந்திச்சுட்டு தமிழகம் முழுவதும் நம்ம கொமுசிஜி படத்துக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு. அதே மாதிரி மீடியா இப்போ வரைக்கும் நல்ல சப்போர்ட் பண்ணிருக்காங்க. மீடியா இந்த படத்தை மக்களுக்கு போய் சேர்க்கிறாங்க. ஏன்னா இந்த படம் வந்து மக்களோட வாழ்வாதாரம், அதாவது வைகல் கட்ட பகுதியில வந்து ஒரு 12 கிராமங்கள் அவங்களோட வாழ்வாதாரம் நிறைய பேருக்கு தெரியாத ஒரு கதை. எனக்கே ரொம்ப நாளுக்கு அந்த கதை தெரியும். இதுல மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க நினைச்சேன். ஸோ ஒரு விஷயத்த பண்ணும்போது எத்தனை பேர் பாதிக்கப்பட்டாங்க, அதுல இருந்து எப்படி மீண்டு வராங்க அப்படிங்கிற ஒரு கதையை தான் நான் மக்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். அதுல குறிப்பா ஒரு சில பேர் புரியல அந்த கதை. ஆனா வரலாறு வந்து புத்தகத்துல படிச்சுட்டு பார்த்துல அவங்க வரலாறு தெரிஞ்சக்கூடாது. வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்க மனுஷன்கிட்ட போய் கேட்கணும். நான் அப்படித்தான் அந்த கதையை வந்து அந்த ஊர் மக்கள்கிட்ட, அங்குள்ள பெரியவங்க 85 வயசு 87 வயசு இன்னும் அந்த வயல் டேம் கட்டும்போது இருந்தவங்க அந்த வயல் டேம்ல தண்ணி அடிச்சிருங்க. இன்னும் சொல்ல போனா இளையராஜா சார் வந்து அங்கேயே தண்ணி அடிச்சிருக்காரு, அந்த தண்ணி பீச்சிருக்காங்க. வயல் டேம் கட்டும்போது அவங்க கூட வேலை பார்த்தவங்களாம் இருக்காங்க பெரியவங்களாம். அவங்களாம் சந்திச்சு கேட்கும் போதுதான் அவங்க அறியாமையில அன்னைக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த டேம் கட்டி முடிக்கும் போது எங்க போறது தெரியாம வாழ்ந்தவங்க தான் அந்த ஊர் மக்கள். அந்த ஊர் மக்களுக்கு இன்னைக்குமே சரியான இது போய் சேர அங்கீகாரம் இல்லை. அந்த 12 ஊர் தோட்ட வயல எல்லாத்தையும் இழந்துட்டு கரையோர வாழ்றவங்களுக்கு வந்து வேற எங்க இடம்லாம் கொடுத்தாங்க. அவங்களுக்கு கவர்மெண்ட் சொல்ல முடியாது, வேற வேற ஆப்ஷன்ல கொடுத்தாங்க. இருந்தாலும் பூர்வீகத்தை விட்டுட்டு அவங்களால நகர முடியல. அந்த ஒரு ஏக்கத்துல இருந்த அந்த 12 கிராமங்களை பத்தி தான் இந்த படத்துல சொல்லியிருக்கேன். அதே அது அந்த 12 கிராமம் சேர்ந்துதான் சண்முக பாண்டியன் அந்த சரத்குமார் சார் 2 பேருமே அதுல வந்து இணைஞ்சு நடிச்சிருக்காங்க. 2 பேருடைய பெர்ஃபார்மன்ஸ் படத்துல வந்து மக்கள்கிட்ட நல்ல வரவேற்பு. அது ஸ்பெஷலா சொல்லப்போனா சண்முகத்துக்கு கிடைக்கிற நல்ல வரவேற்பு பெரிய சந்தோஷமா இருக்கு. தம்பி நடிச்சிருக்காப்புல. சரத்குமார் சார் இதுல வந்து ஒரு நல்ல அந்த பப்ளிக் கேரக்டர்ல ரொம்ப சிறப்பாகவே பண்ணியிருக்காரு. ஸோ மக்கள் எல்லாருமே இந்த படத்தை வந்து நல்லா பண்ணிருக்கீங்கன்னு சொல்லி எங்களை பாராட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கேப்டன் தான் காரணம். என்னன்னா கேப்டன் இருக்கும்போது இந்த படத்தை நாங்க பேசிட்டு இருந்தோம். அவர் இருக்கும்போது இந்த படத்தை சம்பந்தமா பேசிட்டு இருந்தோம். அவர் மறைஞ்சோடனே எங்களுக்கு டக்குன்னு ஸ்டன் ஆயிடுச்சு. சரி, அவர் இருக்கும்போது ஆரம்பிச்ச விஷயத்த நல்லபடியா முடிக்குமேன்னு தான் இந்த கதைக்காக நான் சண்முகத்தை செலக்ட் பண்ணேன். வருத்தப்படாமலை பிரசங்கத்துல சூரியன் சிவகார்த்திகேயன் நீங்க உச்சகட்டத்துல தூக்கி விட்டீங்க. அதே கூட்டணி ரஜினி முறையிலும் தொடர்ந்து வெற்றி பெற்றுச்சு. அதே மாதிரி இப்ப கொம்புசிவியும் மிகப்பெரிய உங்க கூட்டணி வந்து மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்கு. இதே கூட்டணி அடுத்து தொடருமா சார்? கண்டிப்பா நிறைய தொடரும். தொடர்ந்து நாங்க பணியாற்றுவோம். தொடர்ந்து இதே மாதிரி கூட்டணி ஆரம்பிச்சு சிறும்பம் பண்ணுவோம் நாங்க. வந்திருக்க மீடியா நண்பர்கள், யூடியூப் சேனல் எல்லாருக்குமே வணக்கம்.
நான் இன்னைக்கு மதுரையில படம் பார்க்க வந்திருக்கேன். ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருக்கு. இங்க ஏற்கனவே படம் பார்த்தவங்க எல்லாருமே சொன்னாங்க படம் ரொம்ப நல்லா வந்திருக்குன்ட்டு. ஏன்னா படம் வந்து இந்த ஊர் சார்ந்து இந்த சைட்ல இருந்ததுதான் படம் இருக்கு. ஸோ இங்க இருக்கிற மக்கள் எல்லாம் படத்து கூட நல்லா ரிலேட் பண்ண முடியுது. எனக்கும் எங்க அம்மாக்குள்ள ஒரு சென்டிமெண்டா இருக்கட்டும், எனக்கும் சரத் சார்க்குள்ள ஒரு சென்டிமெண்டா இருக்கட்டும், எல்லாருமே வந்து படம் ரொம்ப நல்லா இருக்கு, நல்லா வந்துகிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. எனக்கு அதை கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாங்க பொன்ராம் சார், சரத்குமார் சார் எது கஷ்டப்பட்டோமோ அது ஆன் ஸ்கிரீன்ல நாங்க கொடுத்துருக்கோம். மக்களும் அதை என்ஜாய் பண்ணிட்டு வராங்க. எங்களுக்கு அதை கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னும் யாரெல்லாம் படம் பார்க்கலையோ போய் படத்தை பாருங்க. எங்களுக்கு தியேட்டர்ல வந்து படத்தை பார்த்துட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. பிறந்து வளர்ந்து இந்த தெருக்கள் எல்லாம் நடந்த ஊரு, இந்த ஊர்ல இந்த மக்களோட நீங்க படம் பார்க்கறது எப்படி ஃபீல் பண்றீங்க? எனக்கு அதுதான் சொல்றேன், எனக்கு இந்த மக்களோட படம் பார்க்கறது வந்து எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. எனக்கு இப்ப இந்த படத்துல நான் மதுரை ஸ்லாங் பேசியிருக்கிறதும் அப்பானாலதான். அப்பா எனக்கு சின்ன வயசுல இருந்து மதுரை ஸ்லாங்லயே தான் பேசினாரு. இங்க ஊருக்கு நான் சின்ன வயசுல நிறைய வந்திருக்கேன். நான் இங்க நான் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் எங்க மதுரையில தான் வந்து பார்க்கணும் நானும் சாரும் பேசியிருந்தோம், முடிவு பண்ணியிருந்தோம். அங்க எங்களுக்கு லாஸ்ட் மினிட் சீக்கிரமா ரிலீஸ் ஆகுற அந்த டைட்டில், அதனால எங்களால இங்க வர முடியல. அதனால இங்க வந்து பார்த்தே ஆகணும்னு ஒரு முடிவோட தான் இன்னைக்கு வந்திருக்கேன். இந்த படத்துல படிச்ச அனுபவங்கள், இந்த படத்துல நான் பண்ணது எல்லாமே ரொம்ப ஸ்பெஷல் தாங்க. ஏன்னா எனக்கு வந்து எல்லாருமே, நான் தேனியா இருக்கட்டும், அது சுத்து மாவட்டம் எல்லா இடத்துலயும் ஷூட் பண்ணும் போது எல்லாருமே நான் வந்து அவங்க வீட்டு பையனா பார்த்து ஊர் மக்கள் எல்லாரும் என்ன வந்து மாப்பிள்ள மச்சான்னு சொல்லி உறவு கொண்டாடி என்ன இது பண்ணாங்க. எனக்கு அது ரொம்ப ஸ்பெஷலா இருந்தது. அதுக்கப்புறம் அங்க நிறைய லொகேஷன்ல ஷூட்டிங் போன இடத்துல எல்லாருக்குமே வந்து இந்த இடத்துல தான் அப்பா இந்த படம் ஷூட்டிங் எடுத்தாங்க, இந்த இடத்துல கிளைமேக்ஸ் ஃபைட் எடுத்தாங்கன்ட்டு நிறைய நினைவுகள் சொன்னாங்க. நிறைய பேர் அப்பாவோட எடுத்த பழைய போட்டோஸ்ல இருந்து எல்லாம் காமிச்சாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க படத்துல வந்து ஆக்ஷன் ஹீரோ பண்ணீங்க, ரொம்ப காமெடி ஆக்ட் பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு எது விருப்பமா பண்றது? நான் எல்லாமே பண்ண போறேன். ஆக்ஷன், காமெடி, ரொமான்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணுவோம். எல்லாம் பண்ணாதானே எந்த மாதிரி நடிப்பு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரிய வரும். அதனால எல்லாமே நான் பண்ண போறேன். ஒரு இன்னும் 5-6 படம் பேசிட்டு இருக்கேன். அடுத்தடுத்து ஒரு மாதிரியான நாங்க பார்த்து சின்ன பிள்ளை மோகன் உங்களை பார்த்து பாண்டியன் அந்த ஒரு அடையாளம் காட்டு எல்லாமே வர சின்ன பிள்ளை மோகன் அடையாளம் பண்றாங்க. அது உங்களுக்கு அந்த மாதிரி எப்படி இருக்கு? அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. ஏன்னா முன்ன வந்து இப்போ என்ன பாண்டியன் ஒரு கேரக்டர் பேர்ல கூப்பிடும் போது அது கண்டிப்பா எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா என்னோட கேரக்டர் பாண்டியா போய் மக்கள் சின்ன பசங்கள்ல இருந்து எல்லாருக்கும் ரீச் ஆயிருக்குன்னா அது பெரிய விஷயம். ஏன்னா இன்னொரு பையன் அந்த விஜயகாந்த் மவன் சொல்லி அந்த வேற என்ன பாக்குறது வந்து வேற. பட் சண்முக பாண்டியன் ஒரு படத்தோட கேரக்டர் பாண்டியா பார்க்கும்போது அது எனக்கு ரொம்ப பெருமையா. சரி, இப்போ முன்னணி நடிகர்களா, முன்னணி கதாநாயகங்களா விஜய் அந்த மாதிரி எல்லாம் இல்ல, இப்ப அவங்க அரசியலுக்கு போயிட்டாங்க. அந்த இடத்தை ஃபுல்ஃபில் பண்ணதுக்காக உங்க வருகையை எதிர்பார்க்கலாமா? அது நீங்க தாங்க சொல்லணும். நான் நடிச்சுட்டு தான் இருக்க முடியும். அந்த இடத்துக்கு நான் ரீச் ஆகிறேன்னா இல்லையான்னு மக்கள் நீங்க தான் முடிவு பண்ணி அந்த இடத்துக்கு கொண்டு போறீங்களா இல்லையான்னு மக்களை நீங்களா தான் சொல்லணும். நான் அதை சொல்ல முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் அப்பா சினிமால ஒண்ணு பண்ணிட்டு போயிருக்காரு. அந்த இடத்த தான் நான் பிடிக்கணும்னு பாக்குறேன். நான் இவரோட இடத்த அவரோட இடத்த பிடிக்கும்னு நான் என்னைக்கும் சொன்னது கிடையாது. மக்களா என்ன அந்த இடத்துல கொண்டு போய் வைக்கிறாங்கன்னா அது வேற விஷயம். எனக்கு அப்பாவோட பேரை காப்பாற்றணும், அது மட்டும்தான் இப்போதைக்கு. நான் தான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், அப்பா கூட நான் இருந்தேன் 10 வருஷம். நான் அப்பா கூடயே இருந்தனால மட்டும்தான் கேப். நான் நடிக்க கூடாதுன்றதோ இல்ல எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலன்றதோ இது கிடையாது. அப்பா கூடயே நான் இருந்துட்டேன், அதனாலதான் இந்த கேப். அதான் சொன்னேன், 4 படம் நான் இப்ப கேட்டிருக்கேன். ஒரு அனௌன்ஸ்மெண்டா எல்லாமே வரும். அனௌன்ஸ்மெண்ட் வரும், அப்ப தெரியும். இப்பவே எல்லாத்தையும் சொல்லிட்டு அப்புறம் சுவாரஸ்யம் இருக்காது இல்லையா? என்னப்பா வேற ஏதாச்சும் ரசிகர் மன்றம் முதல்ல அப்பாவுக்கு மதுரையில ஆரம்பிச்சாங்க. அதே போல இன்னைக்கு மதுரையில வந்து ஒரு முதல் ரசிகர் மன்றம் ஆரம்பிச்சிருக்காங்க. அதை பத்தி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? சந்தோஷமா தான் இருக்கு. நான் இன்னும் இப்பதான் ஒரு 2-3 படம் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் நிறைய இடத்துல நிறைய படங்கள் பண்ணணும், இன்னும் பெரிய ஹீரோ ஆகணும்னு ஆசைப்படுறேன். இந்த மாதிரி வளர்ந்தே போனாலும் ரொம்ப சந்தோஷம். இந்த படத்தை பார்க்க வரும்போது ரசிகர்கள் உங்களுக்கு வரவேற்பு கொடுத்தாங்க, இது எப்படி சார் ஃபீல் பண்றீங்க? ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. அதான் நான் சொன்னேன் இல்லையா, நான் அப்பா கூட இருந்து அப்பாவை வரவேற்று இந்த அப்பா விஜயகாந்த் பையனா நான் இவ்வளவு நாள் பார்த்தவங்க இப்ப என்ன சண்முக பாண்டியனா படத்துல இருக்க கேரக்டர் ஒரு பாண்டியா என்ன பாக்குறாங்க. அதை நான் பார்க்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ நான் இன்னும் மேலும் மேலும் நான் சினிமா துறையில பெட்டரா பண்ணிக்கிட்டே வரணும்னு எனக்கு இது வந்து ஒரு என்கரேஜ்மெண்ட் தருது. சரி, ஒரு உச்சத்தை தொட்டதுக்கு அப்புறம் அண்ணன் வந்து அரசியலுக்கு வந்துட்டாரு, அதே போல நீங்க உச்சத்தை தொட்டதுக்கு அப்புறம் அரசியல். நான் ஃபர்ஸ்ட் உச்சத்தை தொடறேன், அதுக்கப்புறம் அரசியல்.